ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்னன்னா, ரொம்ப சாதாரணமா 50 தொகுதியில வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். அதுக்கேத்த ஒரு ஃபார்முலா இருக்கு. தொகுதிக்கு 100 தொண்டர்கள் வந்து நிர்வாகிகள் வேலை செய்யணும். செஞ்சீங்கன்னா நம்ம ஜெயிச்சிரலாம். நீங்க வேலை செய்ய மாட்றீங்க. யாரா இருந்தாலும் நான் தூக்கிருவேன். கடல்ல தூக்கி போட்டுருவேன். எம்எல்ஏவா இருந்தாலும் அப்படி. வேலை செய்யறாங்க. மக்கள் நீங்க வேலை செய்யறதுனால மட்டும் ஒரு கட்சி ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 250 சீட் ஜெயிச்சிருக்கணும். அவங்கள மாதிரி வேலை செய்யறது இருக்க முடியாது. மக்களோட நம்பிக்கையை நீங்க பெறணும். அதுதான் முக்கியம். மக்களோட நம்பிக்கை பெற கட்சி தான் ஜெயிக்குமே தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஜெயிக்கும்ன்றது பார்க்க முடியாது. அதெல்லாம் பாமக தொண்டர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு? என்ன திருப்பி கொடுத்தீங்க அவனுக்கு? என்ன திருப்பி பண்ணீங்க? பணத்தால் கொடுக்குறீங்களா? 10 பைசா செலவு பண்ணுறது இல்லை. நீங்கள் கஞ்ச பசங்க, ₹1 எடுக்க மாட்டீங்க வெளியில். இப்போ அவங்க போகிற காரு பைக் எல்லாமே இவர் கொடுத்த வாழ்வியல் தான் சொல்கிறாரு. அது சொல்லுவாருங்க, எல்லாம் சொல்லுவாருங்க. பெட்ரோலுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க, பூத் ஏஜென்ட்டுக்கு பணம் தர மாட்டீங்க. கஞ்ச பிசினாரி பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே, நான் சொல்லலை, எல்லாருமே சொல்லுவாங்க கஞ்ச பிசினாரி பார்ட்டி பணம் கொடுக்காதும்பாங்க. இப்போ அதிமுக அளவுக்கு பணம் செலவு பண்ண கட்சி பார்த்தீங்கன்னா விசிகா நிறைய செலவு பண்ணுது. தொண்டர்களுக்கு நிறைய பணம் கொடுக்குது. அவங்களுக்கு வேணுங்கிற காரெல்லாம் பண்ணி கொடுக்குது. கொங்கு ஈஸ்வரனே நிறைய பண்ணுறாரு கட்சிக்காரனுக்கு. பால் கொண்டு எடுக்கிறாரு, அது பண்ணி எடுக்கிறாரு, நிறைய பணம் கொடுக்குறாரு. இவங்க பிஎம்கே வந்து பணம் வாங்க செலவு பண்ண மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? வாங்கி உள்ளே போட்டுக்கிறீங்க, வெளியில் ஒன்று கொடுக்க மாட்டேங்கன்னா எந்த தொண்டை ஒர்க் பண்ணுவான்? ஸோ தொண்டை ஒர்க் பண்ணுறது இவர் கோவர் தூக்கி போடுங்க. அப்போ எந்த தொண்டை இருக்க போதில்லை கட்சியில்? நீங்களும் உங்கள் பையனை மட்டும்தான் வந்து கட்சி நடத்தணும். யார் இருக்க போகிறாங்க சொல்லுங்கள்?